ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கேன். நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது. ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா இலையை மட்டும் நல்லா கிளிங்க. இளந்தண்டாக இருந்தால் அதை மட்டும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு பருப்பு துவரம் பருப்பு குக்கரில் போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுங்க. கழுவிட்டு அதில் மஞ்சள்தூள், ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூசுவல் நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் பருப்பு வேக வைக்க போகிறோம். நல்லா 3-4 விசில் விட்டு நல்லா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி இப்போ ஸ்டீம் போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கீரையை அலசி வச்சுட்டு அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கி வரும். தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க, அதுலேயே வெந்துடும். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும். பாருங்கள், பருப்பும் வெந்துருச்சு சூப்பராக. அவ்வளோதான், கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு. இந்த அளவு புளி நான் எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதிலே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம வதக்கிட போகிறோம். அதை எண்ணெயிலே வதக்கினாக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, அதாவது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மிளகாத்தூள் நெடி போனால் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுடலாம். மிளகாத்தூள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஒரு கொதி வரட்டோன்னு இதை எடுத்து நம்ம அப்படியே பருப்பில் ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கொதிக்குது. இப்போ எடுத்து இதை நான் அப்படியே பருப்பில் ஊற்றிக்க போகிறேன். புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும். குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த அளவு கரெக்டாக இருக்குது. குழம்பு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கீரையை வதக்கி வச்ச கீரையை ஆட் பண்ண போகிறோம். கீரை பாருங்கள், வதங்கினது இறக்குறப்போ வதக்கி இறக்குறப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த அளவு கீரை நல்லா வதங்கி இருக்கணும். அதுலேயே வெந்துடும். நம்ம இதுலேயே தானே வந்தது. அந்த தண்டுலாம் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துட்டுருக்கு. வதங்கதுலேயே வெந்துட்டுருக்கு. இளந்தண்டு போட்டோம், அது அதுலேயே வெந்துடுச்சு. பாருங்கள், போட்டு நம்ம ஸ்டீம்லாம் போட வேணாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டா சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பொரியல்லாம் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ அதில் போட்டிருக்கேன். அந்த காம்பு கூட எடுத்துன்னு போய் நீங்கள் அப்படியே நட்டு வச்சிங்கன்னா நல்லா அழகாக பொன்னாங்கண்ணி கீரை துளிர் விட்டு வரும். நான் நட்டு வச்சுருக்கேன். நான் அந்த வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். எப்படி எந்த அளவுக்கு நல்லா க்ரோத் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதையும் போய் பாருங்கள். சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.